குசேலர் தினம். இதை படித்தால் செல்வம் பெருகும். குருவாயூரப்பன் கோவிலில் மார்கழி முதல் புதன்கிழமையை குசேலர் தினமாக கொண்டாடுகிறார்கள். கிருஷ்ணன் குசேலருக்கு அனுகிரகம் செய்த நாளாதலால் அன்று பக்தர்கள் இலையில் அவல், அச்சு வெல்லக்கட்டி ஆகியவற்றை கொண்டு வந்து குருவாயூரப்பனை வணங்குவது வழக்கம். அன்று கோவிலில் பக்தர்கள் படிக்கணக்கில் அவல்தானம் செய்கின்றனர். குசேலர் கிருஷ்ணனை தரிசிக்க ஆவலுடன் அவல் கொண்டு சென்ற நாள் மார்கழி மாதம் முதல் புதன்கிழமை. அதனால் இன்றும் குருவாயூரில் மார்கழி மாதம் முதல் புதன்கிழமையை குசேலர் தினமாக கொண்டாடுகின்றனர். பக்தர்களும் குருவாயூரப்பனுக்கு அவல் கொண்டு வந்து காணிக்கையாக தருவர். இதனால் தங்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணன் அருள் புரிந்து அவரவர் வீட்டிற்கு சுபிக்ஷம் வந்து சேரும் என்பது நம்பிக்கை. மார்கழி மாதம் முதல் புதன்கிழமை அன்று குருவாயூரப்பனுக்கு அவல் படைத்து இந்த குசேல சரித்திரத்தை படித்தால் செல்வம் பெருகும். குசேல நாமா பவது சதீர்யதாம் கதஹ சசாந்திபனி மந்திரே த்விஜஹ த்வதேக ராகேன தனாதினி ஸ்பருஹோ தினானி நின்யே பிரசமி கிரஹாஸ்தமி. சாந்திப முனிவரின் ஆசிரமத்தில் நீங்கள் குருகுலவாசம் இருந்தபோது குசேலர் என்ற அந்தணரும் மிகுந்த பண்போடு இல்லறத்தை காத்து கொண்டே பொருளின் மீது ஆசை இல்லாமல் உமது அருளின் மீது மட்டும் நாட்டமுடையராக இருந்தாரல்லவா? நம்பூதிரியின் இந்த வினாவுக்கு குருவாயூரப்பன் தலையாட்டி ஒப்புதலை தெரிவித்தார். சரத்ன சாலாசு வசன்னபிஸ்வயம் சமுன்ன மக்திப்பரோ அமிர்தம் யயௌ த்வமேவா புரீத பக்த வாஞ்சிதௌ மருத்புராதீச ஹரஸ்வமே கதாந்த். ஹே குருவாயூரப்பா, உமது அருளை வியந்து கொண்டே குசேலர் ரத்னமயமான மாளிகையில் வசிக்கத் தொடங்கினாலும் உன்னை என்றும் மறந்தாரில்லை. அவர் செல்வத்தில் பற்றில்லாமல் பக்தியின் பயனாக முக்தியடைந்தவர். இவ்வாறு பக்தர்களின் கஷ்டத்தை போக்குவதில் வல்லவரான நீர் எனது துன்பத்தையும் போக்கி அருள வேண்டும். இந்த குசேல சரித்திரத்தை படித்தால் செல்வம் பெருகும். குசேலர் தின நாளான இன்று ஒரு கோவணம் அளவிற்கு ஒரு சிறிய சிவப்பு வஸ்திரத்தை மடித்து வைத்து அதில் அவல், வெல்லம் வைத்து படைத்து இந்த கதையை படித்த பிறகு சிவப்பு வஸ்திரத்தை சிறிது சிறிதாக கிழித்து அந்த அவலையும் வெல்லத்தையும் அவற்றில் வைத்து சிறிய மூட்டைகளைப் போல் கட்டி அனைவருக்கும் விநியோகம் செய்தால் பக்தர்களுடைய விருப்பத்தை அந்த குருவாயூரப்பன் நிச்சயம் நிறைவேற்றுவான். அது சரி, அதென்ன சிவப்பு வஸ்திரம்? அதுவும் கண்ணனின் கௌபீனமா? இதை பற்றிய குருவாயூரப்பன் லீலைகளில் ஒன்றான கதையை தெரிந்து கொள்வோமா? முன்னொரு சமயம் ஒரு வயதான மூதாட்டி இருந்தாள். அவள் குருவாயூரப்பன் கண்ணனின் தீவிர பக்தை. அவள் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் குருவாயூரப்பனின் சன்னதிக்கு சென்று தரிசனம் செய்து மனமுருகி வழிபடுவது வழக்கம். ஒரு நாள் சீவேலி தரிசனம் முடிந்து வீட்டிற்கு செல்லும்போது பெருங்காற்றுடன் கனமழை பெய்தது. அந்த நாட்களில் சாலை விளக்குகள் கிடையாது. இருட்டில் வழி தவறிவிட்டது. மிகுந்த கவலையோடு குருவாயூரப்பனின் நாமங்களை சொல்லிக்கொண்டே சென்று கொண்டிருந்தாள். அப்போது ஒரு சிறிய பையன் அவள் முன் தோன்றி, பாட்டி, கவலைப்படாதீர்கள், உங்களை நான் வீட்டிற்கு கொண்டு விடுகிறேன் என்று சொன்னான். மழையில் இருவரும் தெப்பமாக நனைந்து விட்டனர். பேசிக்கொண்டே பாட்டியின் வீட்டை அடைந்தார்கள். வீட்டை அடைந்ததும் அந்த சிறுவனுக்கு நன்றி சொல்லி, உன் பெயர் என்ன என்று கேட்டாள். அதற்கு அவன் கோபாலன் என்று சொன்னான். மூதாட்டி, நீ செய்திருக்கும் உதவிக்கு ஏதாவது நான் தர வேண்டும். என்ன வேண்டும் கேள் என்று சொன்னாள். அச்சிறுவனும், மழையில் என் துணி நனைந்து விட்டது. எனக்கு உம்முடைய புடவையிலிருந்து ஒரு கௌபீனம் தாருங்கள் போதும் என்று கூறினான். அவள் சுற்றி பார்த்த பொழுது ஒரு சிவப்பு புடவை இருந்தது. அதிலிருந்து ஒரு சிறு பகுதியை கிழித்து அவனிடம் கொடுத்தாள். அவனும் பெற்றுக்கொண்டு சென்றான். அடுத்த நாள் காலை நிர்மால்ய தரிசனத்திற்காக சந்நிதியின் கதவை திறந்தபோது மூர்த்திக்கு சிவப்பு வர்ண கௌபீனம் கட்டியிருப்பதைக் கண்டு அனைவரும் அதிசயித்தனர். முதல் நாள் நன்கு அலங்காரம் செய்யப்பட்ட கண்ணன் இப்போது எப்படி கௌபீனத்தோடு காட்சியளிக்கிறான் என்று ஆச்சரியமடைந்தனர். கண்ணனின் திவ்யமேனி அனைவரையும் மயக்கும் வண்ணம் இருந்தது. வழக்கம்போல் தரிசனத்திற்காக வந்திருந்த மூதாட்டியும் மகிழ்ந்து அனைவரிடமும் முந்தைய நாள் நடந்தவற்றை சொன்னாள்.
தன்னுடைய சிறிது கிழிந்த புடவையையும் காண்பித்தாள். அந்த கிழிந்த பகுதி குருவாயூரப்பனின் கௌபீனமாக இருப்பதைக் கண்டு அனைவரும் வியந்தனர். மூதாட்டி இந்த தெய்வீக நாடகத்தையும் குருவாயூரப்பன் தனக்கு அனுகிரகம் செய்ததையும் எண்ணி எண்ணி ஆனந்தித்தாள். அன்று முதல் ஸ்ரீ குருவாயூரப்பனுக்கு இரவில் சிவப்பு கௌபீனம் சாற்றுவது வழக்கமாக இருந்து வருகிறது.